அபூர்வங்களை பார்த்து நான் அசந்து போயிருக்கேன். நான் கலாமாசி பேசுறேன். முத்துமலை கோவிலுக்கு வரணும்னு ஒரு கும்பாபிஷேகத்துல இருந்து நான் லைவ் பார்த்ததுல இருந்து வரணும்னு. ஆனா முருகர் இன்னைக்குதான் நீ வரணும்னு எனக்கு கொடுத்திருக்காரு. இங்க பார்த்த பல அபூர்வங்களை பார்த்து நான் அசந்து போயிருக்கேன். ஏன்னா என்னோட குலதெய்வம் முருகன். பாலக்காட்டுல அந்த முருகர் கோவில் போயிட்டு இங்க எனக்கு இந்த வேல் வரும் நான் நினைச்சே பார்க்கல. அது இல்லாம இன்னொரு அபூர்வம் நடந்தது. நேத்து மத்தியானம் என்னுடைய பிரதர், அதாவது என்னுடைய கூடயே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கோல்டு மயில் என் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. அது கரெக்டா இன்னைக்கு நான் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கேன்னா முத்துமலை முருகர் தான் என்னை இங்க வர வச்சிருக்காரு. இதுக்கு அன்னதானத்தை பத்தி நான் கேட்கும் போது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அது மாதிரி மலை அப்படியே முருகர் படுத்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. முருகருடைய கம்பல் அப்படியே ஆடும் போது நம்மளுக்கு நம்மள அறியாம புல்லரிக்குது. லேட்டா வரவழைச்சாலும் சந்தோஷமா இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என் முருகருக்கு தான் நான் சரணம் நான் சொல்லணும். கடவுள் மனித ரூபத்துலதான் பார்க்க முடியும். அப்படிதான் நான் ஸ்ரீதர் சாருடைய கதை கேட்கும் போதும் தனி ஒரு மனிதர் இவர் தனியா எடுத்து இது பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது கடவுளுடைய அனுகிரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்ரீதர் சாருக்கு கிடைச்சிருக்கு. அவரை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரணம். ஓம் சரணம்.